நன்றி. நாம் இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்குமாறு ரூபன் அவர் ஜெபிப்பார். நாம் ஒருமனைப்பட்டு இந்த ஜெபத்தை ஒப்பு நாம் கண்களை மூடி ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். எங்களை காண்கிறவரும் எங்களை கேட்கிறவரும் எங்களை விசாரிக்கிறதுமான தேவனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, உமது கிருபை எங்களோடு கூட இருந்தபடினாலும் உமது பரிசுத்தாவின் வழிநடத்தல் எங்களோடு கூட இருந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவரே, ஒருமானப்பட்டவர்களாய் உமது சமூகத்தில் ஆண்டவரே வரக்கூடி உமது நாமத்தை பாடல் மூலமாய் மகிமைப்படுத்த உமது ஆண்டவரே பரிசுத்தமான நாமத்தை உயர்த்துவதற்கு தேவன் தாமே தந்தருக்காய் ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷ ஆராதனை ஆண்டவரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்காய் மரித்தீர், மீண்டுமாக உயிர் தெழுந்தீர், அதுவே சுவிசேஷமாக இருக்கிறது. ஆண்டவரே ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே அந்த சிலுவையில் மரித்தீர், எங்களுக்காய் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பல ராஜ்யத்திலும் ஆண்டவரே எங்களுக்காய் ஒரு இடத்தை ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறீர். நாங்களும் ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே ஆட்சி செய்ய போகிறோம். ஆம் ஆண்டவரே, அந்த சந்தோஷத்துக்காக அந்த பரம அழைப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை கண்டறிக்கிற நாங்கள், அதை ருசி பார்க்கிறதுனா நாங்கள், மற்றவருக்கும் ஆண்டவரே இதை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே மரியா ஜனத்துக்கு ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தாமே இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி ஆட்சிபிக்கிறோம். நாங்கள் வந்திருக்க ஒரு ஆண்டவரே ஒரு மன்னப்பட்டவர்களாய் பாடல்களை பாட ஆண்டவர் ஆடத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க தேவன் தாமே கிருபை செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை கருகே மீட்கிறதான ஒவ்வொரு ஆண்டவர் நேர்த்தியாய் வாசிப்பதற்கு ஆண்டவரை தேவன் தாமே கிருபை செய்யும். வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டு பொறுப்பேற்று வழிநடத்தும், வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் நேர காலத்தோடு இந்த கொண்டு சேர்க்கப்படி ஆட்சிபிக்கிறோம் ஆண்டவரை. அதே போல் விசேஷமாக உமது வார்த்தை கொண்டிருக்கிறதான் சகோதரனை உமது ஆவினால் நிரப்பி ஆண்டவரை பார்த்து மில்லி சத்தத்தினால் வார்த்தையை வெளிப்படுத்தும் ஆத்மீக கண்களை தந்திரப்படி ஆட்சிபிக்கிறோம். ஆகிய இயேசு நாமத்தினாலே ஆமென். நன்றி. நாம் மீண்டும் சரியாக அமர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். அனைவரும் சத்தத்துடன் இந்த பாடலை பாடுவோம். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல்களை தான் பாடுகிறோம். இன்னும் சத்தமாக இந்த பாடல்களை பாடலாம். உற்சாகத்துடன் அப்படியே இருந்த வண்ணம் இந்த பாடலை பாடுவோம். தாவீதை போல நடனமாடி, தாவீதை போல துதித்து பாடி இந்த பாடலை உற்சாகத்துடன் அப்படியே இருந்த வண்ணம் பாடுவோம். போல துதித்து பாடி அப்பாவை சோதரினே, போல துதித்து பாடி அப்பாவை சோதரினே, என்ன வந்தாலும்
எல்லோரும் சத்தமாகவும் உற்சாகத்துடன் இந்த பாடல்களை பாடலாம். இன்னும் ஒரு விசேஷித்த பாடல் ஒன்று இருக்கிறது, அதையும் கேட்க ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அமர்ந்திருந்து பாடுறேன்னா சில பேருடைய வாய் திறக்கதும் இல்லை மூடுதும் இல்லை. அதனால் நாம் எழுந்திருந்து மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். அப்போ நம்முடைய வாய் நன்றாக திறப்படும் என்று நம்புகிறேன். நான் எழுந்திருந்து சத்தமாக உற்சாகத்துடன் இந்த பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். சத்தமாகவும் தங்களுடைய வாய்களை திறந்து இந்த பாடலை பாடுவோம். அப்படியே இருந்த வண்ணம் மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். பிறகு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இதுக்கு அடுத்து விசேஷித்த ஒரு பாடல் இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தில் இருக்கும், நம்மளுடைய சபையில் இருக்கும் வாலிப பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார்கள். நாங்கள் அப்படியே இருந்த வண்ணம் ஒரு பாடலை பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மளை தேற்றுகிற தேவனை நினைத்து பாடலுடைய வரிகளை உணர்ந்து பாடல் தெரிந்த
பாடல் எல்லோரும் பாடுவோம். நாம் சொற்ப பேராக இருந்தாலும் சத்தமாகவும் இந்த தெரிந்த பாடல்களை பாடுவோம். அப்படியே இருந்த வண்ணம் பாடுவோம். பாடலுக்கு கடந்து வரும். நீரில்லாமல் நான் இல்லையே.
உங்களுக்கு என்று எங்களுடைய நன்றி. தொடர்ந்தும் இந்த மாதிரி தனியான பாடல்களை பாட உற்சாகப்படுத்துகிறோம். உங்களால் இயலுமா என்றால் ஒரு பாடல் அடி உங்களுக்கு நடந்த விஷயத்தை சாட்சியாக சொல்லவும் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. வருகிற காலங்களில் உங்களுடைய பெயர்களை கொடுத்து நீங்கள் அதை செய்யுமாறு நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய செய்தியை கேட்கும் முன்பதாக நாம் மீண்டும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். பிறகு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். இத்துக்க துயர் அன்றி எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். நாம் உற்சாகத்துடன் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். இத்துக்க துயர் இங்கில்லை, இக்கண்ணீருமே அங்கில்லை. என் இயேசு ராஜா சொன்னாரே, நான் விரைவாய் வருவேனே. இந்த நாளில் ஒவ்வொரு விசுவாசிகளும் முகம் கொடுக்கும் ஒரே ஒரு காரியம்தான்,
வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை, துக்கம், துயரங்கள் இப்படியான சூழ்நிலையில் செல்லக்கூடியதான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாம் இந்த உலகத்துக்கே போதுமானது, பரலோகத்துக்கு அதுக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லி. எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் மாத்திரம் இருக்கிறது. அதனால் அந்த பரலோகத்தை நோக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அதை நாங்கள் விசுவாசித்த தேவனை விசுவாசித்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாளை தியானத்துக்காக நாங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நன்மை வெட்கப்படுத்தாது. நான் நினைக்கிறேன் இந்த கூட்டத்துக்கான பேர் சுவிசேஷ கூட்டம். அந்த தமிழ் மொழியில் இருக்கிறபடியால் அது தமிழ் சுவிசேஷ கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷ கூட்டத்தில் கட்டாயம் சுவிசேஷம் வர வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இது நாங்கள் மாத்திரமல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகர் இணையதள மூலமாக அநேகர் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ் சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு நாள் நான் போய் அதை மீண்டுமாக கேட்கும்போது அந்த மெசேஜ்களை ஒருவர் இப்படியாக குறிப்பிட்டிருந்தார். எப்படின்னு சொன்னால், சுவிசேஷம் வரலை, என்ன எல்லாம் இருந்துச்சு, கடைசியில் அந்த சுவிசேஷம் வரலை மெசேஜில் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அது எங்களுடைய சேர்ச்சில் உள்ளவர் இல்லை, எங்களுடைய சேர்ச்சில் புறம்பாக இருக்கிற ஒரு நபர். நான் யோசித்தேன், உண்மையிலே தான் சுவிசேஷ கூட்டத்தில் சுவிசேஷம் வராட்டி அது அநேகருக்கு நஷ்டத்தை எடுத்து கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்படின்னு சொன்னால் என்னத்தை குறித்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? இந்த உலகத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறாங்க. ஒரு தெய்வமாக, ஒரு நன்மை செய்கிறவராக, எங்களுடைய நோய்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக, ஒரு ஒரு பக்தியுடன் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ரட்சிப்பு கிடைப்பது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பாவத்தை நீங்கள் அவரிடம் அறிக்கையிட வேண்டும். நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்தார். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடும் போது அவர் என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறதின் மூலமாகத்தான் உங்களுக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது.
அதனால் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியால் நானும் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கூற்றில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்சிப்பின் நிச்சயத்துவம் இருக்கிறதா என்று நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. இப்போ சர்ச்சுக்கு வருகிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவானவர் விசுவாசிக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய பாவத்தின் நிலைமையை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவானவரிடம் பாவத்திற்கான மன்னிப்பை பெற்று அவருக்கு சொந்தமானவர்களாக மாறி இருக்கிறார்களா, இரட்சிப்பின் நிச்சயத்துவம் இருக்கிறதா என்ற காரியம்தான் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் இரட்சிப்பின் மூலமாக நாங்கள் 4 விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, எங்களுடைய எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கிடைக்கிறது. 1 யோவான் 1:7 இப்படியாக கூறப்படுகிறது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அவரிடம் அறிக்கையிடும் போது, அவர் எங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அப்படி சொன்னால் இரட்சிப்பின் முதலாவது ஆசீர்வாதம் தான் எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. எங்களுடைய எல்லா பாவங்களும் சம்பூர்ணமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. பாருங்க, அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அப்பொழுது நாங்கள் பாவிகள் அல்ல. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நாங்கள் பாவிகள் அல்ல. அதற்கு வேதாகமத்தில் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி. அந்த பாவங்கள் மன்னிக்கும் வரை, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரை, நாங்கள் எவ்வளவாக சபைக்கு போனாலும், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்தாலும் எங்களுக்கு இரட்சிப்பில்லை. எப்பொழுது நாங்கள் அவரிடம் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ, முழு மனதோடு எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு அவரிடமிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்குத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இரட்சிப்பு வருகிறது. அதே மாதிரி இன்னொரு காரியம் இருக்கிறது. யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதே மாதிரி இன்னைக்கு வாசித்த பகுதியில் நாங்கள் ரோமர் 5:1 சொல்லப்படுகிறது, நாங்கள் தேவனுடைய நீதிமான்கள். நாங்கள் அவர் எங்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அவரை நாங்கள் விசுவாசித்த அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அதே மாதிரி அவர் எபேசியர் 2:7 கூறப்படுகிறது, அவரோடு கூட உட்கார்ந்து இருப்பதற்கு ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் சதா காலமும் அவரோடு வாழுகின்ற வாழ்க்கை. அப்படின்னு சொன்னால் சதா காலமும் அவரோடு இருக்கிற ஒரு இடம். யாரோடு இருக்க போகிறோம்? எங்களை படைத்த ஜீவனுள்ள தேவனோடு நாங்கள் இருக்க போகிறோம். பாருங்கள், இந்த இரட்சிப்பு என்று சொல்லப்படும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்பும் போது, உண்மையாகவே எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய எல்லா பாவங்களும் கழுவப்படுகிறது. நாங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை,
எல்லா பாவங்களும் எங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. அதே மாதிரி நாங்கள் அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். தைரியமாக நாங்கள் அவருடைய பிள்ளைகள் சொல்ல முடியும் எங்களால். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் நீதிமான்களாக்கவும் எங்களை பற்றிருக்கிறார். நீதி செய்யாதவங்க, அநீதி செய்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களை அவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட அமர்ந்திருப்பதற்கான ஒரு இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவர், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்வதை விட உண்மையான மனந்திரும்புதல் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் மாத்திரமே நான் ஒரு அதிகாரமாக, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை என்று எங்களால் சொல்ல முடியும். அநேகர் இருக்கிறாங்க பேர் கிறிஸ்தவர்கள், நான் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்ததான விசுவாசம் அவர்களுக்கு அநேகம் இருக்கிறது. அவரை குறித்து பெருமையாக பேசுவார்கள். நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் எல்லா காரியம் உங்களுக்கு செய்வார் எப்படி சொல்லி எங்களையும் தைரியப்படுத்துவாங்க. அவருடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அநேகருடைய ஜீவியத்தில் சந்தேகம் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பொறுப்பும் இருக்கிறது. அது நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரை ஒரு நபரை நாங்கள் கைவிடக்கூடாது. அவரை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் வழி. இது செய்யாவிட்டால் நீ இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை இல்லை. இது செய்யாவிட்டால் உனக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது. நீ நீதிமானாக மாற முடியாது. இது செய்யாவிட்டால் நீர் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து சதா கால ஒரு ஜீவியம் கிடைப்பதற்கான காரணம் நீ அவரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே என்ற சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். இல்லாவிட்டால் அநேகர் பேர் கிறிஸ்தவர்களாக மாத்திரமே இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அதனால் எங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. அது இன்றைய நாளில் நாங்கள் இந்த 4 ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அது இன்றைய நாளில் நாங்கள் வாசித்த பகுதியில் ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் நீதிமானாக்கப்பட்டிருப்பதற்கான காரியத்தை மாத்திரம் இன்றைய நாளில் நான் பேசப்போகிறேன். 4 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஒன்று, ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆண்டவர் எங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அவரோடு கூட சதா காலமும் வாழ்வதற்கான ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 4 காரியத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்கப் போகிறோம். அதுதான் இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நீங்கள் அநீதி உள்ளவர்கள் அல்ல, நீதிமான்கள். இவ்வளவு நாள் நீங்கள் அநீதி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவரை எப்பொழுது உங்களுடைய ஜீவியத்தில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைய நாளிலிருந்து நீங்கள் நீதிமான்கள் என்று கூப்பிடப்படுகிறது. உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அப்படி சொன்ன இந்த 5ஆம் அதிகாரத்தில், ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் போது இந்த நீதிமானாக்கப்பட்டிருப்பதின் நன்மைகள், அனுகூலங்களை 5 அனுகூலங்களை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாங்கள் கவனமாக வாசிக்கும் போது நீதிமானாக்கப்பட்டிருப்பதின் அப்படின்னா நீதிமானின் 5 விதமான நன்மைகள், அனுகூலங்கள், ஆசீர்வாதங்களை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது.
நான் அதை மிக சுருக்கமாக கூறி அதில் ஒரு காரியம்தான் பேசப் போகிறேன். அது சொல்லப்படுகிறது, முதலாவது நீதிமானுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் இல்லாட்டி நன்மைகள். முதலாம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் நீதிமானாக்கப்பட்டதின் முதலாவது நன்மை தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இரண்டாவது காரியத்தை பாருங்கள். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்கும் போது பாருங்க, சொல்லப்படுகிறது, இரண்டாம் வசனம், இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கிருபையின் மூலமாக நாங்கள் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியா. மூன்றாவது காரியம் கூறப்படுகிறது 5ஆம் வசனத்தில், அவர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவர் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டதின் மூன்றாவது ஆசீர்வாதம் நன்மைகள், அவர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். 4வது காரியம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்கும் போது, கோபாக்கினையில் இருந்து எங்களை காப்பாற்றியிருக்கிறார். அதே மாதிரி 5வது காரியம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒப்புரவாகுதலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ஒப்புரவாகுதலை அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நீதிமானாக்கப்பட்டதின் 5 விதமான நன்மைகளை நாங்கள் இந்த 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. அப்படி சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் இந்த 5 விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். அதனால் இன்றைய நாளில் நாங்கள் மிக சுருக்கமாக ஒரு நன்மைகளை மாத்திரம், ஒரு ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாங்கள் மிக சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதலாவது நன்மைகள் இல்லாட்டி முதலாவது ஆசீர்வாதம் தான் தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அந்த சமாதானம் மிக 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 பெருமதியான பிரயோஜனமுள்ள சமாதானமாக காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சமாதானம். அப்படின்னு சொன்னால் மிக மிக பிரயோஜனமுள்ள விசேஷித்த சமாதானமாக காணப்பட வேண்டும். அது எப்படிப்பட்ட சமாதானம்? 3 காரியங்களை நாங்கள் பார்ப்போம், மிக சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது காரியம் தான், முதலாவது சமாதானம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வே. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கும் முதலாவது சமாதானம் பூரண சமாதானம். அது இன்னொரு வார்த்தையில் சொன்ன எனக்கு மிகவும் அது பொருந்தும்னு நினைக்கிறேன். பரிபூரண சமாதானம். அந்த பூரண சமாதானத்தை விட பரிபூரண சமாதானம் என்று சொல்லப்படும் போது அது சம்பூர்ணம், அது சம்பூர்ணம். அதுக்கு தவிர வேறு எதுவுமே இல்லை சமாதானம். ஏன்னா தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கும் சமாதானம் பரிபூரணமான சமாதானம். இந்த சமாதானம் இந்த உலகத்திலையும் கொடுக்குறாங்க. உலகத்தில் இருக்குது, சமாதான தூதரகம் இருக்குது, சமாதானத்துக்கான ஒரு தலைவர் இருக்கிறார்,
சமாதானத்தை கொடுத்து அந்த யுத்த காலத்தில் அநேகம் பேசிக்கொண்டிருந்தாங்க. ஆனாலும் இந்த சமாதானம் எல்லாம் நிரந்தரமான பரிபூரணமான சமாதானம் அல்ல. ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கும் சமாதானம் பரிபூரண சமாதானமாக காணப்படுகிறது. அதில் எந்த விதமான குறைகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான பொய்க்களவும் இல்லாத சமாதானம், பரிபூரண சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகும் நேரம் வரும். எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் மத்தியில் நாங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படலாம். ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் பரிபூரண சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அது எப்பயுமே மாறாது. அந்த பரிபூரண சமாதானத்தை பெற்றவர்களாக நாங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியில் சமாதானம் இழந்த சூழ்நிலையில் நாங்கள் சென்றாலும் எங்களுடைய தேவனுடைய சமாதானம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. பரிபூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வார், எங்களை காத்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தேவனுடைய சமாதானம் பரிபூரண சமாதானமாக காணப்படுகிறது. அப்படி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதே மாதிரி இரண்டாவது சமாதானம் யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பதினாலாம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கும் பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். ஆனாலும் அந்த சமாதானம் உலகத்தில் கொடுக்குற சமாதானம் போல் இல்லை. அப்படின்னு சொன்னால் அது ஒரு விசேஷித சமாதானமாக காணப்படும். என்ன சொல்கிறது? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது, உலகத்தில் சமாதானம் இருக்கு, அதை விட மேலான ஒரு சமாதானத்தை எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த சமாதானம் நிகரற்ற சமாதானம். அப்படி சொன்னால் அந்த சமாதானத்தை மற்ற எந்த விதமான சமாதானத்தோடு நாங்கள் ஒப்பிட முடியாது. அந்த சமாதானம் நிகரற்றது, சமப்படுத்த முடியாது. அதுக்கு எது சமானம், இது இதுக்கு சமானம், அந்த சமாதானம் அதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான சம்பந்தமும் கலக்க முடியாத நிகரற்ற சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிபூரண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி எங்களுக்கு நிகரற்ற, வேறு எதுக்குமே சமப்படுத்த முடியாத நிகரற்ற சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல் மூன்றாவது சமாதானம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவன் கொடுத்திருக்கும் மூன்றாவது சமாதானம் ஆளுகை செய்யும் சமாதானம், ஆட்சி செய்யும் சமாதானம். எங்களுடைய ஜீவியத்தில்
தேவனுடைய சமாதானம் ஆட்சி செய்கிற சமாதானமாக காணப்படுகிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, ஆட்சி செய்ய கடவது. அப்படி சொன்னால் மூன்றாவது தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயங்களில் ஆட்சி செய்கிற ஒரு சமாதானமாக காணப்படுகிறது. அப்படி சொன்னால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி சதா காலமும் அவரோடு வாழக்கூடியதான ஒரு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி 100க்கு 100 விசுவாசித்து நம்பிக்கையோடு வாழும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுடைய ஜீவியத்தில் பெரிதான ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சமாதானமாக காணப்படுகிறது. அந்த சமாதானம் பரிபூரணமான எந்த விதமான குறைகளும் இல்லாத சமாதானமாக காணப்படுகிறது. அதே மாதிரி அது நிகரற்ற, மற்ற எதுக்குமே சமப்படுத்த முடியாத ஒரு சமாதானமாக காணப்படுகிறது. அதே மாதிரி எங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்கிற, ஆட்சி செய்கிற சமாதானமாக காணப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இந்த தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்கிறோமா? நாங்கள் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, உலகத்தில் அநேக சோதனைகள் இருக்கிறது, அநேக நோய்கள் வருகிறது, அநேக தடவைகளை நாங்கள் கண்ணீர் விடுகிற சூழ்நிலைகள் எங்களுக்கு வருகிறது. அநேக தடவைகள் ஐயோ இது ஒன்றுமே எனக்கு வேணாம், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. நாங்கள் அநேக தடவைகளில் பலவீனமாக போகிற அநேக சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கூறப்படுகிறது, தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்கிற சமாதானமாக காணப்படுகிறது. அது பெரிய ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு எதிர்பார்ப்பை, பெரிய ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை கொடுக்கிற ஒரு சமாதானமாக காணப்படுகிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீங்களா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறவர்களுக்கு இந்த தேவனுடைய சமாதானத்தின் அனுபவமும் காணப்படும். எப்படியான சூழ்நிலை வந்தாலும் தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவனுடைய சமாதானம் எங்களோடு இருக்கிறது, தேவன் எங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிற சொல்கிற நம்பிக்கை, சமாதானம், விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். அதனால் இன்றைய நாளில் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் சோதித்து பார்ப்போம். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம்? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டால் நாங்கள் எவ்வளவாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற கிறிஸ்தவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சம்பூர்ணமாக முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் செல்லுகிற நபர்களாக நாங்கள் காணப்படுகிறோமா? இல்லாட்டி நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஆனாலும் உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? உலகத்துக்கு ஒரு கால் வைத்துக்கொண்டு, ஊழியத்துக்கு ஒரு கால் வைத்துக்கொண்டு நாங்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அநேக தடவைகளை நாங்கள் தேவனுக்கு முன்பதாக போய் எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். 63ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அதிகாலமே அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த அதிகாலம் என்று சொல்லப்படும் போது நாள் தொடங்குகிறது.
நாள் தொடங்கும் போதே தாவீது தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து பார்த்து அவனுடைய இருதயத்தை சரிப்படுத்திக் கொள்கிறான் ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி வாய்ந்த வல்லமை உள்ள ஒரு ராஜா அதிகாலமே ஆண்டவருக்கு முன்பதாக போகிறார். போய் தன்னுடைய ஜீவியத்தை சோதித்து ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி விடுகிறான். மன்னிப்பை பெற்று அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறான். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான். அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்துல வந்து சிரித்து கொண்டிருந்தாலும் எங்கள் அநேக சோதனை மத்தி நாங்கள் போகிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை, எங்களுடைய தேவன் சமாதானத்தின் தேவன். எங்களுடைய தேவன் சமாதானத்தை எங்களுடைய இருதயங்களில் ஆட்சி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். அதை இன்றைய நாளில் நாங்கள் இந்த வசனங்களை எங்களுடைய மனதில் வைத்து எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் சோதித்தறிந்து நாங்கள் தேவனுக்கு முன்பதாக தேவன் பிரியப்படுகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை மாத்திரமே விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். நாங்கள் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்குள்ளாக நீங்கள் எங்களோடு பேசினபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாக உம்முடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, நீதிமானாக மாற்றி பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு சதா காலமும் வாழக்கூடியதான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னை நீதிமானாக மாற்றி தேவனுடைய சமாதானத்தை, பரிபூரண சமாதானத்தை, நிகரற்ற சமாதானத்தை எங்களுடைய இருதயங்களில் ஆட்சி செய்கிற, ஆளுகை செய்கிற சமாதானத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் சென்றாலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சமாதானத்தை பெற்றவர்களாக எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய வசனத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரிகை செய்வதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு, அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரிகை செய்வதற்கு இடம் கொடுப்பதற்கு எங்களுடைய மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்களுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்தி ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.